சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல காத்து வழி நடத்தினார் கர்த்தர், அதற்காய் சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய கர்த்தர் நமக்கு நல்லவரும் வல்லவருமாகவே இருக்கிறபடியால் சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பயங்கரமான மழை நேரம் நாட்களாக இருந்தாலும் கர்த்தர் கிருபியாக நம்மை தாங்கி வழிநடத்துகிறார், அதுக்காக சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அதிகாலை சோத்திரி ஜபத்துக்காக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கபடியா சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லியிருக்கிறார், அதற்காக சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இங்கே கூடி வருகிறதான ஒவ்வொருவரும் கர்த்தரை காண வேணும், அதுக்காக சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த அதிகாலை சோத்திர ஜெபத்தினுடைய எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி தர முடியாது, சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தொடர்ந்து இப்பொழுதும் நம்முடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சோத்திர பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறபடியா சோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பாட்டுத்தாள 5வது கோரஸ். மகாராஜாதிராஜனாய இயேசு ஆராத வாக்குத்தத்தரா மரணமாதார சக்தியை ஜெயிச்சு வீரனாய் ஜீவிச்சிடணும். மரணமாதார சக்தியை ஜெயிச்சு வீரனாய் ஜீவிச்சிடணும். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயமே. എന്റെ യേശു ജീവിക്കുന്നതിനാൽ ഞാൻ ഭയപ്പെടുകയില്ല. എന്റെ യേശു ജീവിക്കുന്നതിനാൽ ഞാൻ ഭയപ്പെടുകയില്ല. அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயமே. அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஜெயமே. എന്റെ യേശു ജീവിക്കുന്നതിനാൽ ഞാൻ அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பது ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தமான வசனம். And there is a promise of God, whosoever seek him early they would find him out. நிச்சயமாக இந்த அதிகாலையிலே ஆண்டவரை தேடி வந்த நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். Certainly as you are coming this morning to seek him, you will certainly find him. ஒரு நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு விரக்தியோடோ ஏமாற்றத்தோடோ அல்ல, ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லி திரும்பி போவீர்கள். As you return back, not with the frustration, with all completeness and satisfaction that you have found the Lord. இந்த ஜெபம் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஜெபம். And this prayer is something organized by the Lord. துதிகளின் நடுவில் வாசமாய் இருக்கிறவர்
துதிகளில் பிரியப்படுகிறவர் இந்த அதிகாலையில் நம்முடைய மத்தியில் நடமாடி கொண்டிருக்கிறார். The Lord God who dwell in the midst of the praises, the Lord God who desire the praises is really found in our midst in this morning. ஒரு பெரிய தேவ பிரசன்னத்தை நான் நம்முடைய மத்தியில் உணர்கிறேன். And I could realize a great presence of God in our midst. மனிதன் முகத்தை பார்க்கிறான், Only man look at the face of a man. ஆனால் நம்முடைய இருதயங்களை காண்கிறவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். But the Lord God who is looking at our heart is in our midst. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உங்களுக்கு வசனத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து வாசித்து அதை சில நிமிடங்கள் உங்களுக்கு விளக்கி தந்து ஸ்தோத்திரம் செய்யும்படி சொல்லுவேன். And I want to quote some verses and I will explain it and I want to make you to praise for that. அந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். And you have to make those verses as your own. அது அப்படியே நடக்கும். And exactly it is going to happen in here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. முதலாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். And first of all I want to tell you how our God is. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே And Ephesians chapter 3 verses 20 and 21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர். The Lord God who is able to give more than what we as the Lord. அவருக்கு சபையின் மூலமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. And through the church for ever and ever let him have that glory. நம்முடைய தேவன் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். And our God is something able to do exceeding abundantly above all that we ask or think. எபேசியர் 3:20-21 வாசிப்போம். Let's read Ephesians chapter 3 verses 20 and 21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us, unto him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிறவர். And he is the Lord able to do exceeding abundantly above all that we ask and think. நான் அது ஒரு சம்பவத்தோடு உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். But I want to explain it with the incident. அமெரிக்காவிலே நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நம்முடைய சபையிலே It is an incident that happened in America in our church. ஒரு விசுவாசி வாடகை வீட்டில் குடியிருந்தாராம். One believer and he was residing in a rental house. வாடகை வீட்டிலே தொடர்ந்து குடியிருப்பது சிரமமாக இருந்தது. And even continuously residing in the rented house was a difficult task for him. பாஸ்டர் டான் அவர்களிடத்திலே இந்த விசுவாசி போய் எனக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார். And that believer went to our pastor Don in America and told that he needed to buy a house. அப்பொழுது அவர் சொன்னாராம், இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னாராம். And immediately he replied to him saying, don't need to buy a house in this time. பரிசுத்தவானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மௌனமாகி விட்டார். And he obeyed the word of the saints and kept silent. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வேற ஒரு நல்ல வீடு வந்தது குறைந்த விலைக்கு. And after some time another house with a low price came forward to purchase. அப்பொழுதும் பாஸ்டர் இடத்திலே போய் கேட்டாராம், வீடு வந்திருக்கிறது வாங்கட்டுமா என்று. And then he went to the pastor and asked him whether he could buy that house. இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னார். And he told present time he need not to buy it. உடனே முறுமுறுப்பில்லாமல் சரி பரிசுத்தவான்கள் சொல்வது நன்மைக்காக இருக்கும் என்று அவர் மௌனமாகி விட்டார். Without murmuring, whatever that said by the saints of God, it would be for the good. ஒரு நாள் திடீரென்று பாஸ்டரே போன் பண்ணி இன்றைக்கு நீ ஒரு வீட்டை வாங்குன்னு சொல்கிறார். இன்றைக்கு. And all of a sudden even that pastor Don telephoned and told him that the very time he must buy that house. இது கடையில் இருக்கிற சாமானமா இன்றைக்கு போய் வாங்கிட்டு வரலாம், வீடு போய் இன்றைக்கு வாங்க முடியுமா? It is a commodity. The house mean we can go and get it from the shop. Could he get the house immediately? ஆனால் அது தேவ வார்த்தையாக எடுத்துக்கொண்டாராம். But he took it as the oracle, the voice of God. அன்றைக்கு அவர் ஒரு வீட்டை வாங்கினார். அது நடந்தது. That day, the particular day and the time, he was able to buy a house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நடந்தது என்ன தெரியுமா? Finally, what happened now? 3 மாதங்களுக்கு பிறகு
After 3 months, இவருக்கு இந்த வீட்டை வாங்கும்படியாக எந்த பேங்க் லோன் கொடுத்திருந்ததோ அந்த பேங்க்ல இருந்து ஒரு குட் நியூஸ் இவருக்கு வந்தாரு. and where the bank had really got the money to buy the house, he got a good tidings from that bank. அந்த சமயத்திலே அமெரிக்காவில் பிரபலமா இருந்த 3 வங்கிகள் ஒன்றாக இணைந்ததான ஒரு நாள் அது. அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம். அதற்காக அந்த டேட்ல யாரெல்லாம் வீடு வாங்கி இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த கடன் தொகையை நாங்கள் இனாமாக கொடுக்கிறோம் என்று அறிவித்தார். Even the 3 very popular bank found in the United States of America, they joined together. They were celebrating that. For that, as a gift, they were forgiving all the debts of the people who ever bought money for that house. 2-3 இன்ஸ்டால்மென்ட் கட்டி இருந்தார்கள், அதையும் திருப்பி கொடுத்து விட்டது பேங்க். Even whatever the 1 or 2 installment, whatever they paid, even the bank paid it back. இதை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். Even it would be astonishing when you hear இதற்கு காரணம் என்ன? What is the reason behind? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். And there is a God who is abundantly working than what we ask or think. அவரை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று துதியுங்கள். And whosoever believe that God, you stand on your knees and praise your God. நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் கிரியை செய்ய வல்லவர். And he is able to ask and think and exceedingly abundantly able to work. நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் கிரியை செய்ய வல்லவர். And he is capable. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya Thank you, Jesus. Stotram, 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 stotram. Oh, Jesus. Hallelujah. சில காரியத்தை நீ மனதிலே நினைத்து கொண்டு வந்தாய். Even had a thought about something in the depth of your heart. சில காரியங்களை நீ எழுதி போட்டிருக்கிறாய். Even you have written as a prayer request and cast it in the prayer box. இந்த இடத்திலே வந்து கர்த்தரிடத்திலும் சொல்லிக் கொண்டே இருந்தாய். Even as you came into the place, continuously was saying to the Lord. ஆனால் நீ நினைத்ததை விட, நீ எழுதி போட்டதை விட, நீ அவரிடத்திலே ஜெபம் பண்ணினதை விட அவர் அதிகமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். What you know, He's exceedingly going to work abundantly. Stotram, 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 stotram. Hallelujah. விசுவாசத்தோடு உங்களுடைய கைகளை தட்டி துதியுங்க. துதி ஆண்டவரே, துதிகள் தேவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, கரபல கதுரபல விபஹானா கராஷரபல ஐரபல நிபிஹானி ஐரபல கதுர. Hallelujah, 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 hallelujah.
அல்லேலூயா. அடுத்ததாக இந்த தேவன் நமக்கு தருகிற பூரண சில அனுபவங்களை பற்றி சொல்லுகிறேன். And I want to tell the perfect state, whatever this God could give to you. நீங்கள் வசனத்தை ஆதாரமாக்கி துதிக்க வேண்டும். And you had to make the word of God as a basis and you had to praise Him. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இங்கே இப்பொழுது நாங்கள் வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒழிந்து போவதில்லை. Whatever the heaven and the earth may pass away, whatever the word of God we read from this place will never pass away. ஏசாயா 57 அதிகாரம் 19 வசனத்திலே, In Isaiah 57 chapter verse 19, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். and whosoever that is far off and whosoever near, but he says is creating the fruit of the lips, peace, peace. 57:19. And Isaiah 57 chapter verse 19, தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். I create the fruit of the lips, peace, peace to him that is afar off, and to him that is near, saith the Lord, and I will heal him. இந்த வசனத்தில் 2 முறை சமாதானம் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். and here in the verses we find 2 times as a peace, peace. மூல பாஷையில் ஷாலோம் ஷாலோம். In the original tongue it is said that shalom and shalom. அதற்கு 4 ஆழமான அர்த்தங்கள் உண்டா. And for that we have a very 4 deep meanings. ஒரு வார்த்தையை 2 முறை சொன்னால் அதை ஊர்ஜிதப்படுத்துவது என்று அர்த்தம். Whenever anything is said for 2 times, it is only to ratify. ஷாலோம் ஷாலோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 4 அர்த்தங்கள் உண்டு அந்த ஷாலோமுக்கு. Shalom, shalom mean we got 4 meanings. ஒரு இடத்தில் பூரண சமாதானத்தை தருகிறார். One place is giving the perfect peace. இரண்டாவது இடத்தில் பூரண ஆரோக்கியத்தை தருகிறார். And second, in another place, he gave the perfect healing. அந்த வசனத்தின் கீழே வாசிக்கலாம், நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். And even in the latter end of the verse, you can see that he would heal us. மூன்றாவது ஷாலோம் ஷாலோம் என்றால் பூரண இளைப்பாறுதல். And thirdly, shalom, shalom mean that is a perfect restful life. நான்காவது ஷாலோம் ஷாலோம் என்றால் பூரண பாதுகாவல். And fourthly, shalom, shalom mean perfect protection. வேத புஸ்தகத்தில் ஷாலோம் என்கிறதான அந்த வார்த்தை எந்தெந்த இடத்தில் வருகிறதோ இந்த 4 அர்த்தங்களை அடிப்படையாக கொண்டு வருகிறது. And wherever the word of God we have these verses as shalom and shalom, and only come with this basis. அவர் பூரண சமாதானத்தை தருகிறவர். And he, the Lord, is able to give a perfect peace. அவர் பூரண ஆரோக்கியத்தை தருகிறவர். And he, the Lord, is able to give a perfect health. அவர் பூரண இளைப்பாறுதலை தருகிறவர். And he, the Lord, is able to give a perfect restful life. அவர் உனக்கு பூரணமான பாதுகாவலை தருகிறவர். And he, the Lord, is able to give a perfect protection. இந்த 4 அனுபவங்களையும் வேறு யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. And these 4 experiences in no way, from nowhere you could get it. நம்முடைய தேவன் தான் அதை நமக்கு தர முடியும். But only the Lord could be able to give these to us. யாராகிலும் இந்த இடத்திலே சமாதானமற்றவர்களாய் வந்திருந்தால், If anybody had come into the place without peace, ஷாலோம் ஷாலோம் அவர் தருகிறார். and he is able to grant shalom, shalom, peace, peace to you. யாராகிலும் இந்த இடத்திலே உடல் நலம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் வந்திருந்தால் ஷாலோம் ஷாலோம் அவர் தருகிறார். And if anybody come with ill health, he is offering a shalom, shalom. யாராகிலும் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு நிம்மதி இல்லாமல் இந்த இடத்திலே வந்திருந்தால், if anybody who ever come into the place without having no restful state in their soul, உங்களுக்கு ஒரு பூரண இளைப்பாறுதலை அவர் தருகிறார். and he is able to give a perfect restful atmosphere and state in your heart. உங்களுடைய பாதுகாவலை குறித்து யாருக்காகிலும் கவலையா இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு பூரண பாதுகாவலையும் தருகிறார். Do you have any doubt about your protection? The Lord is going to offer you perfect protection. நம்முடைய விசுவாசி ஒரு ஆள் ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஐஜியாக வேலை பார்க்கிறார். பயங்கரமான தீவிரவாதிகள் கிரியை செய்கிற இடத்திலே போகும்போது கூட ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட இல்லாமல் நான் போவேன், ஜெபத்தோடும் வேதத்தோடும் போவேன், கர்த்தர் என்னை பூரண பாதுகாவலுக்குள் கொண்டு போவார் என்று சொன்னார் அந்த வார்த்தையை. Even one of our believer brother who was working as a IG in the police department, whenever he was going in the midst of the militants, he will never have a bulletproof vest.
In the midst of that, he had a prayer and the Bible, and he was able to feel the protection of God. யாருக்காகவும் பாதுகாவல் இல்லாததை உணர்கிறீர்களா? உங்களுக்கு பூரண பாதுகாவலை அவர் கொடுக்கிறார். Do you feel that you are insecure, but this God going to give a perfect protection to you? அதைத்தான் அவர் சொல்லுகிறார். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். And whosoever found to be far off, and whosoever in the near, and I am creating the fruit of the lips. இந்த நான்கு காரியங்கள் யாருக்கெல்லாம் தேவையோ முழங்கால் நின்று துதிப்போமாக. சமாதானம் தேவையானவர்களும், and whosoever want the four things, and whosoever want a peace, ஆரோக்கியம் தேவையானவர்களும், the people who want a health, இளைப்பாறுதல் தேவையானவர்களும், people who want a restful life, பாதுகாவல் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும், people who want a protection. இந்த வசனத்தை விசுவாசித்து துதியுங்கள். And you believe the word of God and praise him. இயேசுவே இயேசுவே என்று சொல்லி துதியுங்கள். And you say Jesus Jesus and praise him. தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் ஷாலோம் ஷாலோம் அவர் தருகிறார். Whoever will come out, hallelujah, Jesus shalom shalom, peace he is giving to you. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியானவரே, விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. Hallelujah. Yesme. Ibala karabaka turabaka. Hallelujah. Hallelujah. Amen. Stotram ஆண்டவரே. Stotram ஆண்டவரே. Stotram ஆண்டவரே. இப்பொழுது துதிக்கும் போதே சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் துதிக்கும் போதே இப்பொழுது கிடைக்க வேண்டும். On now itself, whosoever no peace no health, while you praise God, oh, you have to receive it immediately. அதை கொடுக்கிறேன் என்றல்ல, அதை சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Not the Lord God gives, but he creates. இப்பொழுது துதிக்கும் போதே உங்களுக்கு சௌக்கியம் உண்டாக வேண்டும். Whenever you praise God, you must have a health. துதியினாலே சௌக்கியம் அடைவாயாக. By praise you get the healing. இந்த பாட்டுத்தாள்ல இந்த ஏழை கூப்பிட்டேன் என்று ஒரு கோரஸ் இருக்கிறதே, அதை நாம் பாடிவிடுவோமா? இந்த ஏழை கூப்பிட்டேன், இரண்டாவது கோரஸ். இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற கைதட்டிட்டே பாரு. போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். அல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி இந்த ஏழை
ஜெபத்தை கேட்டார். நதி போன்ற சமாதானம் நன்மை, நதி போன்ற சமாதானம் இந்த ஏழை பூமியிலே ஜெபத்தை கேட்டார். போன்ற அல்லேலூயா. இந்த ஏழை பூமியிலே ஜெபத்தை கேட்டார். நன்மைகளை தருகின்றார். நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மூன்றாவதாக, And thirdly, எனக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக இந்த தடவை ஸ்தோத்திரம் பண்ண சொன்ன ஒரு காரியம், வேத புஸ்தகத்தை நம்முடைய கையிலே ஆண்டவர் தந்திருக்கிறாரே. தனிப்பட்ட முறையிலே வேத புஸ்தகம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதற்காக துதிக்கும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். because God had given the word of God in our hand, and definitely God told me to praise especially for this. எனக்கு அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று என்னுடைய லாங்குவேஜ் போதாது. Even I don't have a proper language to express it properly. இந்த வேதம் நம்முடைய கையில் இருப்பது நாம் பெற்ற எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். Even as the word of God, the scripture in our hand, what a great privilege and blessed state it is. நிச்சயமற்ற இந்த உலகத்திலே நிச்சயமான ஒரு வழிகாட்டியாக இந்த வேதம் நம்முடைய கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Even in this uncertain world, God has given the scripture as a certain guide to guide us to the end. வளம் நிறைந்த வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை செய்ய இந்த வேத அறிவு மிகவும் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. And wanting to have a fertile spiritual life, this word of God, the scripture, is so much adequate and so much necessary. வேத வசனங்களில் தேவனுடைய மனதை நாம் காணலாம். And even while you through the scripture, you can see the mind of God. அவற்றை வாசித்தால் நமக்கு இரட்சிப்பு உண்டாகும். While you go through the scripture, you will have a salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த வேத புஸ்தகத்தினுடைய மகத்துவம் எப்படி என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நமக்கு சமயம் போதாது. Even I could tell continuously about the greatness of the scripture, but we don't have much time. ஜெர்மனி கப்பல் ஒன்று மூழ்கியது. One German ship, it was drowning. கப்பலில் பயணம் செய்தவர்களில் ஒரு ஆளுடைய டெட் பாடி கரையிலே ஒதுங்கியது. And one dead person of that person who traveled in that ship, and that dead corpse was coming to the shore. அவருடைய சட்டையின் உள்புற பையிலே ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டது. Inside the shirt of that man, they found one letter. முதலாவதாக அந்த கடிதத்தில் அவன் தன்னுடைய பெயரையும் விலாசத்தையும் எழுதியிருந்தான். அதற்கு கீழே அவன் எழுதியிருந்த வார்த்தைகள், And what all the words he had written below those things. நான் முதன்முறை இந்த வேதத்தை என்னுடைய சகோதரியின் வற்புறுத்தலினால் படித்தேன். The first time, because of the coercion of my sister, I read the scripture. இரண்டாம் முறை பயத்தினால் படித்தேன். Second time, I read the scripture out of fear. நான் இரண்டாம் முறை படிக்கும்போது இரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். While I read for the second time, I was able to attain salvation. மூன்றாம் முறையும் நான்காம் முறையும் ஐந்தாம் முறையும் ஆறாம் முறையும் நான் அன்பினால் நிறைந்து வாசித்தேன்.
The third time, fourth time, fifth time, and sixth time, I read the scripture, being filled with the love of God. வாசிக்க வாசிக்க தேவ அன்பு எனக்குள் பெருகியது. As I was reading the scripture, the love of God seems to be increasing. இப்பொழுது நான் 7வது முறை படித்துக் கொண்டிருக்கிறேன். Now I'm reading the 7th time. நம்பிக்கையோடு படித்துக் கொண்டிருக்கிறேன். I'm reading with all hope. கப்பல் முழுகிக் கொண்டிருக்கிறது என்று எழுதியிருந்தான். And he was writing that the ship was going down on the sea. இந்த வேத புத்தகத்தை நீங்கள் படித்தால் நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக மாறுவீர்கள். When you read the scripture, you will turn to be a person with a hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு பொல்லாத மனிதன் ஒருவன் இருந்தான், பயங்கர அசுத்தமான பாவங்களிலே ஈடுபடுகிறவன். And there was a very violent and a man who was indulging in all unclean sinful life. ஒரு நாள் அவன் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து எனக்கு இன்றைக்கு இந்த அசுத்தமான பாவத்தினின்று விடுதலை கிடைக்காதா என்று அழுது கொண்டே இருந்தான். அவ்வளவு அந்த பாவம் மனதுக்கு வேதனையாக இருந்தது. He was seated in the house and he was longing to be delivered from that terrible sin. He had a longing to be delivered after that. இவன் இப்படியே புலம்பிக் கொண்டிருக்கும் போது, and while he was lamenting in that stage, பக்கத்து வீட்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டது. but in the next house he was able to hear a sound. நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். But I was telling the real incident what had happened. பக்கத்து வீட்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டது. And from the neighbor house he heard a sound. அது ஒரு பையனோ அல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் யாரோ எந்த குழந்தை என்று தெரியவில்லை, ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. And whether it was a child or any person, but one he was able to hear a voice. எடுத்து வாசி என்று. And take it and read it. That was the word. இவர் இங்கிருந்து புலம்போது அவர்களுக்கு தெரியாது. What he was lamenting in this place that was not known to that person. பிள்ளைகள் தான் அங்கே இருக்கிறார்கள். And they are all the children of that place. எடுத்து வாசி என்ற ஒரு சத்தம். And there was a great sound and voice. Take and read the scripture. உடனே இவர் வேத புத்தகத்தை ஓடி போய் எடுத்து வாசிக்க தொடங்கினார். And immediately went and he took the scripture and read the scripture. எடுத்து திறந்த உடனே அவருடைய கண்ணில் பட்ட வசனம் எது தெரியுமா? While he took that, what the word that had touched his eyes now? களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொருளாசையும் உள்ளவர்களாய் நடவாமல் சீராய் நடக்க கடவும். இதுதான் அவருடைய கண்ணில் பட்ட வசனம். And what it was that touched his eyes, the word of God which was saying about the revelry and the fornications and all those uncleanness. இந்த வேத புத்தகத்தை எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்கள். ஒரு பெரிய வெளிச்சம் அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. And see how the scripture is having the great power, a great light was shining around him. தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டார். And he was confessing all his sins before the Lord. மனம் திரும்புதல், இரட்சிப்பு, சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த இடத்திலேயே பெற்றுக்கொண்டார். Repented, salvation, even the anointing of the Holy Spirit, the very place he was able to get that. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறினார். Later he turned to be like a servant of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறார். Now he is as a servant of God. இந்த வேதம் செய்ததான வல்லமையான வேலையை பாருங்கள். See the mighty work that he did by the scripture. இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறாரே. And such kind of mighty powerful scripture God has given in our hand. உண்மையாகவே இதை உணர்கிறவர்கள் உங்களுடைய வேதத்தை இப்படி வலது கையிலே உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இப்பொழுது முழங்காலில் நின்று உங்களுடைய வேதத்தை வலது கையிலே உயர்த்தி பிடித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஜீவ வார்த்தையை, வல்லமை உள்ள வசனத்தை, தேவ வார்த்தையை என்னுடைய கையிலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி நன்றியோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். The people who feel it, amen. Keep it in the right hand with the power and praise God. Hallelujah. 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 Amen. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. ஆமென். இப்பொழுது பைபிளை கீழே வைத்து ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை நமக்கு தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ
இயேசுவே ஸ்தோத்திரமையா 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 ஆமென் ஹalleluya இயேசுவே நீங்கள் அப்படியே நில்லுங்கள். உங்களோடு நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். இந்த வேத புத்தகம் மட்டும் உன்னுடைய கையில இல்லாத இருந்திருந்தால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார். I want to put a question before you. If the word of God, the scripture never in your hand, what would be your state? வேத புத்தகத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதன் ஜீவன் இல்லாத மனிதன். And whoever no relation with the scripture is a man without life. வேத புத்தகம் இல்லாத வீடு பாதுகாவல் இல்லாத வீடு. Where the house with the scripture is a house without protection. அருமையானவர்களே, உண்மையாக நான் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த வேத புத்தகம் மட்டும் உன்னுடைய வீட்டிலே உன் கையில் இல்லாவிட்டால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நீ யோசித்து பார். Just I want to speak from the depth of my heart. If the scripture never found in your house, what would be our state? உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி ஆயிராமல் இருந்தால் நான் என் துக்கத்திலே மாண்டு போயிருப்பேனே, அவிழ்ந்து போயிருப்பேனே, அழிந்து போயிருப்பேனே என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. Even that psalmist said, the Lord is not my God. I would have been perished with my sorrow. Alleluia. Alleluia. இயேசுவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடுத்ததாக நான் வாலிபர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I want to give a word of God to the young people. வாலிபர்களும் சொந்தமாக்குங்கள், மற்ற எல்லாரும் சொந்தமாக்கலாம். And all the young people as well as all the elderly, all other people could make it as your own. வாலிபர்களுக்காக நான் காத்திருந்த போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அந்த வசனம் கர்த்தர் தந்தார். And while I was just meditating regarding the young people, and you just commit your ways unto the Lord, and God will make all your things come to pass. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். And Psalms 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring it to pass. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring it to pass. நான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொண்டிருந்தேன். And I was going through the story of Christopher Columbus. நீங்கள் எல்லாரும் அவரை பற்றி அறிந்தவர்கள் தான். You might have known well about that person. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் தொடப்பட்ட சில காரியங்களை சொல்லுகிறேன். But I want to tell you and share you what I've been touched about his life. கிறிஸ்டோபர் என்ற வார்த்தை, அந்த பெயர் கிரைஸ்டோபரன் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாம். Christopher, that word, the Christopher, from that word is derived. அதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவை சுமந்து செல்கிறவன், கிரைஸ்ட் பேரர். And it is, the meaning is the Christ bearer. கிறிஸ்டோபர் என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning of the name Christopher? கிறிஸ்துவை சுமந்து செல்பவன். And he is a Christ bearer. பெங்களூர்ல இந்த சமயத்தில் ஒரு கிறிஸ்டோபர் மரித்து போனார். And even in Bangalore, in the same time, one Christopher died. நான் இந்த வசனத்தை எழுதி கொண்டிருக்கும் போதே செய்தி வருகிறது, கிறிஸ்டோபர் இறந்து போனார் என்று. While I was writing this word of God, and that I received the message that Christopher passed away. அந்த கிறிஸ்டோபர் கூட கிறிஸ்துவை சுமந்து செல்கிற ஒரு ஆளாகத்தான் இருந்தார். And even that Christopher was the Christ bearer in his life. இப்பொழுது நான் கிறிஸ்டோபர் கொலம்பஸை பற்றி பேசுகிறேன். And I am speaking about the Christopher Columbus. அவருடைய பெற்றோர் அவருக்கு பெயர் வைக்கும்போது ஒரு தூர தரிசனத்தோடு தான் வைத்தார்களாம். Even his father, when he christened him, with a far sightness, only give a name to that boy.
இவர் கொலம்பஸ் வளர்ந்து வாலிப நாட்கள் வந்தபோது ஒரு நாள் ஏசாயா 49 அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தாராம். When that Columbus as a little boy, when he grown like a grown up person, and he was reading that 49th chapter. அப்பொழுது அங்கே ஏசாயா 49 அதிகாரம் முதல் வசனத்திலே தீவுகளை பற்றியும் தூரமாய் இருக்கிற இடங்களை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. And in Isaiah 49 chapter verse 1, it's about said about the island and all the far off places. வாசிங்கள் பார்க்கலாம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். Listen, O isles, unto me, hearken ye people from far. The Lord hath called me from the womb, from the bowels of my mother hath he made mention of my name. இந்த வசனத்தை படித்த உடனே இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு இன்னும் கண்டறியப்படாத தீவுகள் உண்டு, அங்கே ஜனங்கள் உண்டு, தேசங்கள் உண்டு, அங்கே ஜனங்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு எப்படியாகிலும் கிறிஸ்துவை கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாராம். Even the Christopher Columbus, when he read this passage, he know there are certain island not been discovered, and even there are a lot of people living, and he was thinking about that. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்பவர் தன்னுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, அவர் கிறிஸ்துவை சுமந்து சென்றார். அருமையானவர்களே, he was a man bearing the Christ, தீவுகளை கண்டுபிடிக்க வேண்டும், and who want to discover the islands, புதிய தேசங்களை கண்டுபிடிக்க வேண்டும், want to discover the new nations. இந்த காரியங்களை தன்னுடைய சிநேகிதருக்கு சொன்னாராம். And he was telling all these things to all his new friends. சிநேகிதர் எல்லாரும் இவரை பார்த்து சிரித்து பரியாசம் பண்ணினார்கள். Even all the friends, when they heard about it, they just laughed and mocked at him. ஆனால் அவருக்குள் இருந்த தூர தரிசனம், But what he had the fore vision, இந்த நிந்தைகளையும் பரியாசங்களையும் பொருட்படுத்தவில்லை. he never bothered about all these kind of reproaches and all those hindrances. கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்து போக வேண்டும் என்ற வாஞ்சை அவருடைய உள்ளத்துக்குள்ளே உந்திக் கொண்டே இருந்தது. And he was having a great and persuasion in the depth of the heart to bear the Christ. தேவ சித்தத்துக்கு இணங்கி புறப்பட்டார். And he just yielded to the will of God and started his journey. இந்த நாட்கள் போல கப்பல் பிரயாணங்கள் எளிதானதல்ல. As we have this comfortable voyage on the sea, they don't have such kind of voyage on the sea. ஒரு வசதியுமே இல்லாத நாட்கள். It was a day when they don't have any kind of comfort or any facilities. அப்படியே கப்பல் பிரயாணம் செய்து ஜெயத்தை பெற்றார். And he made a voyage in the ship, unable to find a victory. அவர் பிரயாணம் பண்ணும்போது நினைப்பாராம், நான் இயேசுவை சுமந்து போகிறேன் என்று. And whenever he make a voyage, he used to think that I'm bearing Christ. வாலிபர்களே, Oh young people, நீங்கள் இயேசுவை சுமந்து சென்றால் இயேசு உங்களுக்கு வழிகாட்டுவார். and Christ will guide you. உங்கள் வாழ்க்கை சமுத்திர யாத்திரை போன்ற வாழ்க்கையாக இருந்தாலும், Even your ways, your travel may be like a voyage of the sea. நிச்சயமாக தேவன் உங்களை சந்தித்து உங்களுக்கு உதவி செய்வார். Certainly God will meet you and he will bless you. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. And just commit your ways to the Lord. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. And also trust in him. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். And he shall bring it to pass. உனக்கு சக்சஸ். You will have only success. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. The people who say believe it, they lift up their hand. முழங்கால் படியிடுங்கள். And you stand on your knees. ஆண்டவரை துதியுங்கள். And you praise your God. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. You just commit your ways to the Lord. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. And trust in him. நீ போகிற இடமெல்லாம் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போ. And wherever you go, you bear Christ with you. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். And God will make it to pass all your needs. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். And God will make it to pass all your needs. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். God will make it to pass all your needs. உனக்கு தோல்வி அல்ல. And you will never have a failure. நீ வெற்றியை காண்பாய். Only you are going to see victory. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். And in fact, they had a sanctify your God. ஆமென். Praise the Lord. Hallelujah, hallelujah. Amen, hallelujah. நீ கல்லூரிக்கு போகும்போது கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போ. Even when you go to college, you bear Christ and go. நீ உன் வேலைக்கு போகும்போது இயேசுவை சுமந்து கொண்டு போ. Even when you go for the work to your office, you carry Christ and go. ஆமென். அந்த இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. And even in that place, you glorify your God.
கர்த்தர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். And he will make your way prosperous. ஆமென். நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். Certainly he will make it prosperous. உனக்கு வெற்றி கிடைக்கும். You will get a victory. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் சொந்தமாக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிற வாலிபர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வாலிபர்கள் அல்லாதவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்ததாக Nextly, உங்களுடைய சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாவார்கள். even all your enemies are going to make a peace with you. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். And Proverbs chapter 16 verse 7. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். When a man's ways please the Lord, he maketh even his enemies to be at peace with him. ஒரு சம்பவம் நடந்தது, அதை சொல்லுகிறேன். And I want to quote what a real incident that took place. திடீரென்று கொஞ்சம் பேர் வந்து ஒரு பாஸ்டரை அடித்து நொறுக்கி விட்டார்கள். All of a sudden some people appear and they beat their pastor. அவருடைய வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். And whatever they found inside the house, they took it everything. எல்லாரும் பரிதாபமாய் பார்க்கிறார்கள். And all were looking with all sympathy to that state. இவரை அடித்து இவருடைய வீட்டில் இருந்த எல்லா பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் விட்டார்கள். They have beaten him, whatever the material they found inside the house, they ransacked and took it back. பாஸ்டர் முகத்தில் துக்கமே இல்லை, சந்தோஷமாகவே இருந்தார். But in the face of the pastor there was no sorrowful note, but he was very happy. அவர் என்ன சொல்லி ஜெபித்தார் தெரியுமா? What he was saying and what he was praying now. இந்த வசனம்தான். While he was saying this verse, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், in man's ways please the Lord, அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாவார்கள். and he maketh even his enemies to be at peace with him. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி, O Lord, according to this word of God, என்னுடைய வழிகள் உமக்கு முன்பாக சரியில்லாவிட்டால் என்னை சரிப்படுத்தும். if my ways is not right before you, just you rectify and amend my ways. இல்லை என்றால் அந்த சத்துருக்களை என்னோடு சமாதானமாகும்படி செய்யும். Or else make that enemy to have a peace with me. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். And he was continuously praying for that enemy. நடந்தது என்ன தெரியுமா? What happened now? இவரை வந்து அடித்த கும்பல் அந்த கொண்டு போன பொருட்களோடு வந்திருக்கிறாங்க, இந்த பரிசம் கொடுக்க வந்தது போல. And whoever beaten him black and blue and ransack all the materials, but now they have come with those materials to give us a gift back to him. எடுத்துட்டு போன பொருட்கள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. And whatever the material they have ransacked, they have now brought it back to give it back to him. அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். They apologize. அவர்கள் என்ன நடந்திருக்கிறது என்றால், இவரை கொண்டு போன போது அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கமும் பயமும் உண்டாயிருக்கிறது. While they took all the materials, they had all kind of fear, trouble inside the depth of the heart. ஜெபம் வேலை செய்கிறது. Even the prayer started working. ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். When we start to pray, then God will start working. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். And even if you start praising, and God will start his war. இவர் ஜெபமும் துதியும் செய்தபோது கர்த்தர் அங்கே கிரியை செய்ய தொடங்கி விட்டார். And when he made a praising and prayer given, the Lord started his work. அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, அது இருக்கிறதான அந்த உச்ச நிலையை சொல்லுகிறேன். அதாவது அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். And I want to tell the climax of it, not only they have given back all the ransacked material, now they have become believers. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது ஜீவன். And even the Christian life is something having a life. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது தத்துவம் அல்ல. The Christian life, it's not a philosophy. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சத்துருக்கள் இருந்தால் அவர்களோடு சமாதானம் ஆவார்கள். Even today God says, if we have enemies, God will make them at peace with you. விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் இல்லைங்க. Whosoever believe it, you stand on your knees. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். And you say, Lord God, I believe this word of God, and you praise him. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe this word of God. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe this word of God. என்னை விரோதிக்கிறவர்கள், And whoever is hating me, என்னை தூஷிப்பவர்கள், and whoever abuse and blaspheme, எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், whoever work against me, தாவே சமாதானம் அடையும்படி செய்யும். oh Lord, make them at peace. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say, Lord, I believe this
word of God. இப்பொழுதே கிரியை நடக்கிறது. Now right now you can see the work of the Lord. இப்பொழுதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். The Lord started working for you. இப்பொழுதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். The Lord started working for you. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Sotram, sotram, sotram. Sotram, 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 sotram. நீங்கள் போன பிறகு இப்படி ஒரு காரியம் உங்களுக்கு சம்பவித்தால் எனக்கு நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும். If you go back to your home, if anything happens strangely, as a good thing, you must report to me. இல்ல அதல்ல, யாராவது உங்களுக்கு விரோதமா இருந்து உங்களோட சமாதானமானால் ஆச்சரியமான விதத்திலே நீங்கள் அதை எனக்கு அறிவிக்க வேண்டும். If you go back to your home, if you find any enemies, I have a peace with you in an astonishing way, you just report to me. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், if anyone's ways is something pleasing to the Lord, அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். God will make his enemy to have a peace. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அடுத்ததாக தேவன் உங்களுக்கு ஏதாகலும் காரியத்தில் சகாயம் பண்ண வேண்டியதாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது சகாயம் பண்ணுகிறார். அதை பற்றி ஒரு வசனம் தருகிறேன். If all you want the help of the Lord, and God is a helper, and I want to quote the verse. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2 Kings chapter 14 26 27 வசனங்களிலே and 26 and 27. கர்த்தர் பார்த்தார். Even the Lord able to look into that. சகாயம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். And God looked that there was nobody to help. அவர்களை ரட்சித்தார். And God was able to save. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26 27 வசனங்கள். 2 Kings chapter 14 verses 26 and 27. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து பிழைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம் கையால் அவர்களை ரட்சித்தார். For the Lord saw the affliction of Israel, that it was very bitter, for there was not any shut up, nor any left, nor any helper for Israel. And the Lord said not that he would blot out the name of Israel from under heaven, but he saved them by the hand of Jeroboam the son of Joash. அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். When he had found there was no helper for those Israel, இந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள you had வேண்டும். to make this word of God as your own. ஏதாகலும் காரியங்களிலே உங்களுக்கு ஒரு சகாயம் தேவைப்படுகிறது, ஆண்டவருடைய சகாயம். And in certain matters you have that help of the Lord. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உங்களுக்கு சகாயம் எந்த காரியத்தில் வேண்டும் என்று உங்களுக்கு And தெரியும். you know personally and individually and what all the matter you need the help of the Lord. கர்த்தர் செய்கிறார். The Lord is able to do for you. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒரு சகாயத்தை நான் சொல்லுகிறேன், சொல்லாமல் இருக்க And you know முடியாது. what the Lord did in my life, and never you not keep away not telling that. நான் ஒரு லோக்கல் ஃபெய்த் ஹோமில் When இருக்கும்போது I was working in the branch faith home, அந்த ஃபெய்த் ஹோமை காலி பண்ண சொல்லி and விட்டார்கள். they just ordered us to vacate that faith home. அங்கே காலி பண்ணால் அங்க ஊழியம் செய்ய And முடியாது. when we vacate the place, no way we can work our ministry for the Lord in that place. யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண இல்லை, அந்நியமான ஒரு இடம். And there was a strange place, and nobody came forward to help us. அப்பொழுது ஒரு ஆள், ஒரு பெரிய ஆள் இருக்கிறார், அவரிடத்தில் போய் இந்த விஷயத்தை சொன்னால் அவர் நமக்காக பேசி ஒழுங்கு செய்வார் என்று கேள்விப்பட்டேன். I heard about there is one popular great person who went about to go and tell, and he would make an arrangement. அவர்கள் இந்த ஹவுஸ் ஓனருக்கு சொந்தமானவர்கள். And that a person was related to the house owner. அவரை வந்து பார்க்கும்படி கேட்டேன். காலையில 8 மணிக்குள் வர வேண்டும் என்று சொன்னார். And I asked him to help me in that matter. He told that early morning by 8 o'clock that I had to go there over there. எனக்கு ஃபெய்த் ஹோம்ல வண்டி இல்லை. But in my faith home I don't have any vehicle.
எனக்கு தெரியாது அன்னைக்கு பஸ் ஓடவில்லை ஆட்டோ ஓடவில்லை எனக்கு தெரியாது. I never know there was no transport and no buses or any other auto rickshaw or anything. எந்த விதத்திலும் 8 மணிக்கு முன்னால அங்க போய் சேர முடியாது. But anyhow, whatever means, before 8 o'clock, in no way I have no means to reach the place. நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். I was keep on walking. திடீரென்று ஒரு மோட்டார் பைக், அதாவது அந்த இடத்திலே வாடகை மோட்டார் பைக் உண்டு. இங்கே வாடகை ஆட்டோ ரிக்ஷா இருக்கிறது போல வாடகை மோட்டார் பைக் உண்டு. As we have auto rickshaw here, they have hired the two-wheeler. திடீரென்று ஒரு வாடகை மோட்டார் பைக் வந்து என்னுடைய பக்கத்தில் நின்றது. And all of a sudden that two-wheeler stood near me. அந்த பாஷை கொங்கணி பாஷை. கொங்கணியில பேசினான். ஏறு என்று சொல்லி வண்டியில ஏறிக்கொள் என்று. நான் வண்டியில ஏறி உட்கார்ந்தேன். And it was a Konkani language and asked me to get into that two-wheeler. I got into the two-wheeler. நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லவே இல்லை. But I did not tell him where I could go. நானும் ஏறி உட்கார்ந்திருக்கிறேன். Even I got in, I sat over it. எந்த வீட்டுக்கு நான் போக வேண்டுமோ, In which place, house, where I ought to go. 7:55க்கு அங்கே கொண்டு போய் விட்டார். And 7:55, he made me to reach that house. நான் கீழே இறங்கினேன். And I got down from that vehicle. இறங்கி பேக்ல காசு எடுக்கிறதுக்காக பேக் எடுத்தேன். And I just opening my bag to take the money out of my bag. அந்த ஜிப் ஓபன் பண்ணிட்டு காசு எடுத்துட்டு பார்த்தால் அந்த மோட்டார் பைக்கையும் காணவில்லை, ஆளையும் காணவில்லை. While I was taking the money, I couldn't see that motorbike, even the person, or not seen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறதான சூழ்நிலைகள் உண்டு. And there are certain circumstances where God will be offering his help. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், You all happen to be the children of God. எந்த காரியத்தினாலும் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ண முடியும். And whatever the matter, he's having the power to help you. இதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. முழங்காலில் Stand on your knees and praise him. அல்லேலூயா. நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக ஸ்தோத்திரம் பண்ணினால் திட்டவட்டமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சகாயம் பண்ண போகிறார். And when you properly you praise God, definitely God going to offer his help for you. தேவன் மாறாதவர். God is an unchanging God. உன்னை அழைத்தவர் அவர்தான். And he the Lord who called you. மனிதர்கள் யாரும் உனக்கு சகாயம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். And even if man is not a helper, but he going to be a helper. உங்களுடைய கைகளை தட்டிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Raise your hand and praise him. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக Nextly, நம்முடைய ஜீவியம் எப்படி இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று ஒரு வசனம் தருகிறேன். in these days our life must be before the Lord, and I want to give a verse for that. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? How our life to be before the Lord. நம்முடைய ஜீவியமானது ஒரு யுத்தமாக இருக்கிறது. Even our life is something like a war. இந்த யுத்தத்தில் கர்த்தர் யோசபாத் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். Even in that war, God has given counsel to Jehoshaphat. உங்களுடைய சத்துருக்கள் சிஸ் என்னும் மேடு வழியாக உங்களை எதிர்க்கும்படி வருவார்கள். Even the enemies through the mount of Cis, they will be coming to confront you. நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்தின் பள்ளத்தாக்கிலே சந்திக்க வேண்டும். And you have to meet those enemies in the valley of Jeruel. 2 நாளாகமம் 20:16. 2 Chronicles 28 chapter. நம்முடைய வாழ்க்கை ஒரு யுத்தமாக இருக்கிறது. Our life is something like a war. எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். And I want to tell you, what a way we have to live before the Lord. உங்களுடைய சத்துருக்கள் சிஸ் என்னும் மேடு வழியாய் வருவார்கள். And even all your enemies will be coming upon the mount of Cis. நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்தின் பள்ளத்தாக்கிலே சந்திக்க வேண்டும். And you have to meet him in the valley of Jeruel. இந்த சிஸ் என்றால் என்ன? What is meant by this Cis? சிஸ் என்பது முழு பலம் என்று அர்த்தம். And Cis means it is a complete strength. எருவேல் என்றால் தேவனுடைய அஸ்திபாரம் என்று அர்த்தம்.
Jeruel means the foundation of God. இப்ப நீங்கள் இந்த வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். And if you read that verse, you can understand it. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். Tomorrow go ye down against them, behold they come up by the cliff of Ziz, and ye shall find them at the end of the brook before the wilderness of Jeruel. நம்முடைய ஜீவியம் ஒரு யுத்தம். Even our life is something like a war. இந்த யுத்தத்தில் நீ எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். Now I want to tell you in this war how you can have a victory. உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் சிஸ் என்னும் மேடு வழியாய் வருகிறார்கள். And whoever the enemy that is coming, they are coming over the place called Ziz. சிஸ் என்றால் முழு பலம். And Ziz means it is a complete strength. சத்துரு முழு பலத்தோடு வருகிறான். And even he is coming with all power. நீ அவனை எங்கே சந்திக்க வேண்டும்? But you have to meet that enemy. எருவேல் வனாந்தரத்தின் பள்ளத்தாக்கில் சந்திக்க வேண்டும். But you have to meet him in the valley of Jeruel. எருவேல் என்றால் தேவனுடைய அஸ்திவாரம். Jeruel means it is something the foundation of God. அவன் உனக்கு விரோதமாக முழு பலத்தோடு வருகிற சத்துருவை உன் வாழ்க்கையிலே நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அஸ்திபாரத்தில் நீ நிற்க வேண்டும். If you want to conquer the enemy with coming with their own strength, and you have to stand upon the foundation of the Lord. தேவனுடைய அஸ்திபாரமாகிய வசனத்திலே நீ நில். And you stand on the foundation of the word of God. வாக்குத்தத்தத்திலே நில். And you stand on the promises of God. அப்பொழுது உனக்கு விரோதமாய் உன் ஜீவியத்துக்கு விரோதமாய் முழு பலத்தோடு வருகிற சத்துருவை நீ மேற்கொள்ளுவாய். And then whatever the enemy that is coming against with all the strength, you will able to overpower and conquer. உன்னுடைய ஜீவியம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே இருக்கட்டும். And let your life be according to the promise of God. கர்த்தர் சொல்லுகிறார் யுத்தம் கர்த்தருடையது. Even the Lord God said the war belongs to God. ஜெயம் நம்முடையது. And victory only belongs to us. தோல்வி சாத்தானுடையது. Only the defeat to the devil. சொல்லுங்கள் யுத்தம் கர்த்தருடையது. And the war belongs to the Lord. சத்தமாக You say it loudly. யுத்தம் கர்த்தருடையது. The war belongs to the Lord. ஜெயம் நம்முடையது. தோல்வி சாத்தானுடையது. எப்போ இது நடக்கும்? And what time is going to happen? நீ தேவனுடைய அஸ்திபாரத்திலே எருவேல் வனாந்தரத்திலே நீ காணப்பட்டாய். Only when you found on the foundation of Jeruel. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் எங்க சத்துருவை நீ சந்திக்க வேண்டும் என்று. And God is saying where you must meet that enemy. சகோதரனே சகோதரியே, அநேக நாட்களாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே போய் கொண்டிருக்கிறது. Even for many long time your life is something going like a struggle and war. நீ வெளியே நீ நன்றாக ட்ரெஸ் பண்ணுகிறாய். But outwardly you are dressing nicely. நீ ஒரு நல்ல ஆள் போல நடக்கிறாய். And you are walking like a good person. அந்த உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான போராட்டம் இருக்கிறது. But inwardly you have a great struggle. வெளியே உன்னை பார்க்கிறவர்கள் ஒரு நல்ல ஆள் போல் காண்கிறார்கள். Whoever see outwardly they see you like a good nice person. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படி இருக்கிறது? What is the inner struggle that is found in your heart? இதோ கர்த்தர் சொல்லுகிறார் யுத்தம் கர்த்தருடையது. Even God says here the war belongs to him. நீ ஒரு காரியம் செய். But one thing you have to do. உன்னுடைய சத்துரு சிஸ் என்னும் மேடு வழியாய் வருகிறான். And even your enemy is coming to cleave this season. முழு பலத்தோடு வருகிறான். And he is coming with all strength. ஆனால் பயப்படாதே. But you need not be afraid. நீ தேவனுடைய அஸ்திபாரத்தில் நில்லு. But you stand on the foundation of the Lord. சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. The devil in no way will overpower. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் முழங்காலில் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Whoever believes this word of God is stand on your knees and praise him. ரகசிய ஜீவியத்திலே ஜெயம் இல்லாதவர்களே, All people in a secret life will have no victory. ஜெய ஜீவியம் இல்லாதவர்களே, Oh, will no overcoming life. உங்கள் சத்துரு சிஸ் என்னும் மேடு வழியாய் வருகிறான். And you are enemy coming on the cleaver season. ஓ எருவேல் வனாந்தரத்தின் பள்ளத்தாக்கிலே அவனை சந்தியுங்கள். You just meet him in the valley of Jeruel. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord God will fight a battle for you. உங்களுக்கு ஜெயத்தை தருவார். And he will give it for you. உங்களுக்கு ஜெய ஜீவியம் தருவார். He will give you overcoming life. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில போராட்டங்களில் இருந்து நீங்கள் ஜெயமடைய போகிறீர்கள். Whatever struggle you are having now, you are going to get a victory. நான் திரும்பவும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே யாராலும் சில போராட்டங்கள் மத்தியில் போய் கொண்டிருந்தால் நீங்கள் அதை மறைத்து ஒளித்து வைக்க வேண்டாம். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். நான் தேவ சமூகத்திலிருந்து
கர்த்தர் தந்த வசனத்தை உங்களோடு பேசுகிறேன். இது கடைசி காலம். வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயம் எடுக்கும்படியாக சிஸ் என்னும் மேடு வழியாய் வருகிறதான சாத்தானை எருவேல் பள்ளத்தாக்கில் சந்தியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது, நிச்சயமாய் ஜெயம் தருவார். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாய் திரும்பி போங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தந்திருக்கிறார். கவலை இல்லாம போங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். Return with the joy, because the Lord God is with you. Certainly He is going to give joy in you. இயேசுவே உமது அதிசயமான பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அற்புதம் செய்திடுதே, அற்புதம் செய்திடுதே. உமது கரத்தில் நிழலினாலே அழைத்திடுமே, உமது கரத்தில் நிழலினாலே அழைத்திடுமே. உமது அதிசயமான பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அற்புதம் செய்திடுதே. கட்டிடம் Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Jesus. God, என் பிள்ளையே, My child, நான் உன்னை காண்கிறேன். and I'm able to see you. நான் உனக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். What for you I am keep on prayer talking. உன்னுடைய ஜீவியத்தில் நீ அநேக நாட்களாக ஒரு போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறாய். Even for a very long time you are undergoing a struggle in our life. உன் உபவாசங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. And all your fastings have reached my presence. உன் கண்ணீர் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. Even your tears have reached my presence. நான் உனக்கு ஜெயம் தருகிற தேவன். I am the Lord, give me victory for you. நான் உனக்கு ஜெயம் தருகிற தேவன். I am the Lord, give victory for you. இயேசுவே உமது அதிசயமான பலத்த கரமும் ஓங்கிய அற்புதம் செய்திடுதே. உமது கரத்தில் நிழலினாலே மறைந்திடுவே, மறைந்திடுவே. உமது கரத்தில் நிழலினாலே மறைந்திடுவே, மறைந்திடுவே. உமது அதிசயமான பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அற்புதம் செய்திடுதே, அற்புதம் செய்திடும். ஓ உமது கரத்தில் நிழலினாலே உமது கரத்தில் நிழலினாலே மறைந்திடுவே. ஓ உமது கரத்தில் அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் எழுதி போட்ட ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Now whatever the prayer request you cast into the prayer box, we are going to pray for that. நாங்கள் இதன் மேல கை வைத்து ஜெபிக்க போகிறோம். Now we are going to lay our hands and going to pray. கடந்த நாட்களிலே நீங்கள் எழுதி போட்ட காரியங்கள் எனக்கு கர்த்தர் தந்தார் என்று சொல்றவங்க கை உயர்த்துங்கள். The people who have whatever written God had given to us. பாருங்க எவ்வளவு கைகள். See a lot of innumerable numbers of hands. இப்பொழுது கூட நீங்கள் எழுதி போட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். Whatever he written and cast into the box, God going to make it a prosperous. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிங்க. Just you catch the neighbor's hand. நாங்கள் இதிலே கை வைத்து ஜெபிக்கிறோம். Now we are going to lay our hand and going to pray.
தேவன், பதிலளிக்கிற தேவன். ஆமென். அருமையான பிதாவே, உம்மை வாழ்த்து துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையில் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக உம்முடைய செவிகள் திறந்ததாக நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இந்த காலை வேளையில் இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த ஜெப விண்ணப்ப படிவங்களிலே கண்ணீரோடு எழுதி போட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எழுதும் பொழுது, வேதனையோடு எழுதும் பொழுது நீர் அதை கண்டீர், நீர் அதை கேட்டீர், வேதனையை உணர்ந்தீர்கள் தாவே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த பொழுது நீர் அதற்கு பதில் அளித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. எங்களுடைய கண்ணீர்கள் விருதாவாய் போகிறது இல்லை. உம்முடைய கணக்கிலே, உம்முடைய துருத்திலே நீர் அதை எடுத்துக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான, அதிசயமான, மகத்துவமான பதிலை கட்டளையிட்டு உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், அதுக்காக சோதரிப்போம். ஜெப விண்ணப்பங்களை எழுதி போட்டு ஒவ்வொருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அதுக்காக சோதரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார், அதுக்காக சோதரிப்போம். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வந்ததான ஒவ்வொருவருக்கும் ஷாலோம், ஷாலோம் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுக்காக சோதரிப்போம். சமாதானத்தை கொடுத்திருக்கபடியா சோதரிப்போம். பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கபடியா சோதரிப்போம். பூர்ண இளைப்பாறுதலை கொடுத்திருக்கபடியா சோதரிப்போம். பூர்ண பாதுகாவலை தந்திருக்கபடியா சோதரிப்போம். வேத புத்தகத்தை நாம் ஒவ்வொருவரும் உரிமையாக பெற்று அதை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதாக பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுக்காக சோதரிப்போம். வாலிபர்கள் தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேலே நம்பிக்கையா இருந்தால் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் எல்லா வாலிபர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக சோதரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். உலக பிரகாரமாக அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து வழி நடத்தபடியாக சோதரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். மற்றும் ஆவிக்குரிய வழியிலும் கர்த்தருக்கென்று ஜீவிக்க ஊழியம் செய்ய வாலிபர்களை பலப்படுத்தபடியாக சோதரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். உண்மையாகவே அநேகருக்கு அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள், எதிராளிகள், மனுஷர் பல விதங்களிலே கிரியை செய்கிறார்கள். என்றாலும் நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு பிரியமாக இருந்தால் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக்கி தந்து அவர்கள் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார், அதுக்காக சோதரிப்போம். கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார், அதுக்காக சோதரிப்போம். நம்முடைய வாழ்க்கையை பலவிதமான யுத்தங்களுக்குள்ள போகிறது போலதான், பயங்கரமான யுத்தம் வரும்போது யோசபாத்துக்கு கர்த்தர் சொன்னபடி அந்த சிஸ் என்ற இடத்துல முழு பலத்தோடு எதிராளிகள் வரும்போது அங்க எருவேல் அந்த வனாந்தரத்தில் தேவனுடைய அஸ்திவாரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய அஸ்திவாரமாக நாம் போகிறதுனாலே சத்துரு முறியடிக்கப்படுகிறார், அதுக்காக சோதரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம்.
யுத்தம் நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் நடத்துகிறார். யுத்தம் கர்த்தருக்குரியது. அதற்காக சோதரிப்போம். ஜெயம் நமக்குரியதா இருக்கிறது. அதற்காக சோதரிப்போம். நம்ம எதிர்க்கிற சாத்தான் தோற்று போனான். அதுக்காக சோதரிப்போம். பிரதான ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கபடியா சோதரிப்போம். எத்தனையோ விதமான தடைகள் இருந்த போதிலும் இந்த அதிகால சோதரி ஜெபத்தை கர்த்தர் நடத்தி ஆசீர்வதித்தார். Even though we have a lot of hindrances, but God had undertaken it and made it a blessed one. இதற்காக எவ்வளவோ நாட்களாக அநேகர் உபவாசித்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள். Even for many long days, many fasted and prayed for the blessing of these that are praising. இதற்காக பல விதங்களிலே அவர்கள் உதவி செய்தார்கள். எல்லா விதங்களும் வந்து நின்று ஒத்துழைத்தார்கள். And many have really helped, and even they had come and given cooperation for all these. வாஞ்சைகளின்படி அநேகர் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். And with all your longing desire, you are able to reach in time. தேவ சித்தத்தின்படி எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். According to the will of God, He had given all the perfect blessings to everybody. ஒவ்வொருவருக்கு விரோதமாகவும் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. And whatever, even the head of the devil, whatever working against your family, against your individual life, all the head of the devil be crushed. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பெரிதான ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். And the Lord had given a great victory on our side. அதை விசுவாசித்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகள் உம்மை அதிகாலையில் தேட வேண்டும் என்று விரும்பி நீர் கிரியை செய்து காலாகாலங்களாக பரிசுத்தவான்கள் உம்மை அதிகாலையில் தேடி ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு வந்தார்கள். நாங்கள் கூட இன்றைக்கு இவ்வளவு ஜனங்கள் கூடி உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்மை தேடத்தக்கதாக அனுகூலமான வழிவாசலை திறந்து அற்புதங்களை செய்து எங்களை ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தடைகள் மத்தியிலே தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு முன்பாக வந்து அற்புதமாய் இந்த கூட்டத்தை துதி ஆராதனை ஆசீர்வதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இங்க வந்தவர்கள் பல பிரச்சனைகளோடும் பல தேவைகளோடும் அநேக வாஞ்சைகளோடும் நினைவுகளோடும் அநேக வேண்டுதலோடும் வந்தார்கள். நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று சொல்லப்பட்ட எங்களுடைய தேவன் வல்லமையுடைய தேவனாக ஒவ்வொரு காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிறபடியா ஸ்தோத்திரம். ஷாலோம் ஷாலோம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அது கிரியையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானமும் பெரிய சுகமும் ஆரோக்கியம் உண்டாக்கத்தக்கதாக பெரிதான இளைப்பாறுதலையும் நல்ல பாதுகாப்பையும் தந்து எங்களை பலப்படுத்தி அனுப்பி கொண்டிருக்கபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் இந்த கேட்ட வசந்த பிரகாரம் ஒவ்வொருவரும் ஜீவிக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். சத்துரு வல்லமை அழிக்கப்பட்டது. நீர் எங்களுக்கு பாதுகாவலாக பக்க துணையாக இருக்கிறீர். எங்களுக்கு வருகிறதான யுத்தத்தை நீர் நடத்துகிறீர். ஜெயத்தை நீர் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்களுடைய பிரயாணங்களில் கூட இருக்கும் பத்திரமாக அந்தந்த இடத்துல போய் சேர உதவி செய்யும். விசேஷமாக கர்த்தரை முன்வைத்து ஜீவிக்க ஒவ்வொரு வாழ்க்கையில நன்மையான கிரிகளை செய்யும். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், ஜெபங்களை கேட்ட தேவன். எல்லாரும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட இன்னும் ஒரு படி கர்த்தரை முன்னேற உதவி செய்யும். வருஷ கடைசியில் வந்திருக்கிறதான நாங்கள் எங்களுடைய ஜீவித்தை சுத்திகரித்துக் கொண்டு அனல் மூட்டிக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.